பண்ணியிருந்தீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு டவுட், இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற வேம்பேரா நடிக்கிறீங்க, ஆக்ஷனில் பின்னு புரியுங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு உட்பி ஒரு பாய் ஃப்ரெண்டுலாம் இந்த படத்தை பார்த்தா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, அதை பற்றி நினச்சி பார்த்தீங்களா? இல்ல, அதை பத்தி நினைச்சே பார்க்கல. அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து நீ ஆக்ஷன் பண்ண போறியா, சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோமா, அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு. ஸோ அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல. பட் ஹோப்ஃபுல்லி இட் won't be a problem. தேங்க்ஸ். பட் தேங்க்யூ சார். ப்ரொடியூசராக வந்து இப்போ 100 கோடி தாண்டி இருக்கு. இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க, இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க, இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட் தர போறீங்க, அடுத்து இதை தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா, அவரை பத்தியும் சொல்லுங்க. பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையா திங்க் கொலாபரேட்டிங். அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் இருந்தா அவர் பார்த்துப்பாரு. அவர் அது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் தமிழ் படத்தோட அதே ஃப்ளேவரில் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணுவார்னு அந்த நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்யூ பாலா சார். ஆக்சுவலி ஃபோர்ட் மென்ஷன் பண்ணாங்க ஸ்டேஜில். தேங்க்யூ சார், நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணீங்க. பட் கண்டிப்பாக வி வில் ஆல்வேஸ் ஐ திங்க் கொலாபரேட். நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினெட்லி பாலா சார் பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷனட்டாக பண்ணுவார். ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த படத்தில் எல்லாமே பேஷனட்டாக தான் பண்ணியிருக்காங்க. இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது 5 parts. அது இன்னும் க்ரோ ஆகாமல் தெரியாது. பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்கு. அவ்வளோ இந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனால் ஐ திங்க் இது ஒவ்வொரு படமா இது பெருசா ஆக போகுது. ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போது டெஃபினெட்லி வி வில் ஷேர் வித் ஆர் டீம். ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்றாங்க. பட் இவ்வளோ ஐ மீன் இந்த சந்தோஷம் இது எப்படி சொல்ல எனக்கு தெரியாது. என்ன இவ்வளோ ஆக்செப்ட் வரும் எனக்கு தெரியல. யாரும் எதிர்பார்க்கல. இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேஸ், ஒரு லவ் நான் பார்த்தே இல்லை. ஸோ ஐ திங்க் த ஃபிலிம் இஸ் ரியலி கனெக்டட். அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்கு. இனி வரப்போகிற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணோம். இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஆக்சுவலி there was zero expectation. நம்ம டீசர் ட்ரெய்லர் போடும்போது கூட யாருக்கு ஒன்றும் அவ்வளோ புரியல. அந்த ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப். அந்த ஃபர்ஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் மலையாளம் வெர்ஷனே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்லைன்ல. அதுவே இட் வாஸ் ஹெல்பிங் த ஃபில்ம் எல்லா இடத்துலையும். ஸோ அந்த ஐ திங்க் இப்போ நம்மளாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கே, அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சார் துர்கா சார் எங்க சார்? இதெல்லாம் ஸ்பாயிலர் சார். நான் இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க ஆடியன்ஸ்லாம், அவங்க பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் துர்கா சார் கரெக்ட். அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டரா இருப்பாரு. நான் அங்கே எல்லாம் பின்னாடி வந்து பாருவோம் சார். இல்லை சார், நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. நீங்கள் படம் விட்டாங்கனால தான் இன்னைக்கு இந்த விழா அங்கே வந்து நடக்குது. இது என்னன்னா இப்போ இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது எங்களுக்கு அவ்வளோ ஷோராக தெரியல. ஆக்சுவலி நாங்கள் ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓணம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுவே இப்போ ரொம்ப டைட்டாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வி தாட் அட்லீஸ்ட் மலையாளத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினைச்சோம். இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம், தமிழ் தெலுங்கு டப்பெல்லாம். ஆனால் அங்கே ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்கானிக்லி வேர்ல்டு போன நல்லா இருந்தா தென் வில் கோ அண்ட் அப்படிதான் இருந்தது. நீங்க ஃபீல் பண்ணீங்களா முன்னாடியே வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு? இல்லை சார், நாங்கள் வெரி ஹாப்பி வித் ஏன்னா இது ஆர்கானிக். நாங்கள் வந்து இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தேவை. நீங்க ஆல்ரெடி பார்த்து நீங்க எல்லாருக்கும் பிடிச்சது. நவ வி ஜஸ்ட் ஹேவ் டு கொஞ்சம் இன்னும் ஸ்ப்ரெட் தி வேர்ல்ட். இன்னொரு கேள்வி சார். மம்முட்டி சாரோட உடல்நிலை தேடி அவர் வந்து மறுபடியும் ஷூட்டிங்க்கு போறாரு அப்படின்னு நம்ம படத்தை பத்தி பேசுவோம். ஹலோ, அவர் ஹிஸ் ஃபைன். ஓகே. கல்யாணி, இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் ஹீரோயின் ஓரியன்ட் மூவிஸ் வரும்போது எதுவுமே 100 crores வந்து அச்சீவ் பண்ணதில்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா யூ ஆர் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க.
அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியன் ஹீரோயின் 100 crore கிளப்பில் ஜாயின் ஆயிருக்கீங்க. சார் ஆப்வியஸ்லி ஓவர்வெல்ம்டாக தான் இருக்கேன், பட் ஃபுல் கிரெடிட் கோஸ் டு த டீம். இது என்னோட ஒரு லைக் இட்ஸ் நாட் அ சோலோ ஃபில்ம் இன் எனிவே in my head. I think we're all just very happy that we are getting such big numbers, we're breaking paths, we're making history in some way or the other. So yeah, that's all I can say. Director sir, கங்க்ராச்சுலேஷன் சார் இந்த ஒரு ஹியூஜ் சக்ஸஸ்க்காக. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களோட பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது யாராவது இருக்காங்களா? இல்லை சந்திரா கேரக்டர் எழுதுறதுக்கு அந்த சூப்பர் ஹீரோட ரெஃபரன்ஸ் எதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? Now my favorite superhero is Chandra. சார் இந்த கதையை வந்து நீங்க துல்கர் சார்ட்ட சொன்னப்ப என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் துல்கர் சார் படத்துக்கு என்ன சார், துல்கர் சார் ஒண்ணு கேட்டுக்கிட்டு நல்லா இருந்த கேள்வி மைக்கு அங்க வர மாட்டேங்குது, அங்கேயே வச்சுருந்தா நாங்கள் எப்படி சார் நீங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் துல்கர் சார்ட்ட அந்த கொஸ்டின் கேட்டப்ப என்ன சொன்னாரு? He liked the idea. He was on board. He wanted to expand the world. He wanted to make the film better. He wanted to make the film bigger. He was excited. Yeah. துல்கர் சார் அதே கொஸ்டின் தான். எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொல்லுவாங்க, நீங்க ஹீரோன்ட்டு. இப்போ புதுசாக வந்து டேரக்டர்னு சொல்லும்போது வேற ஹீரோ சார், ஆனால் வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்மளுக்கு இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு எதாவது யோசனை வருதா உங்களுக்கு? இல்ல ஆக்சுவலி நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ள இருக்கிற ஆசைன்னா, எனக்கு ஆக்சுவலி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு கிரீட். ஆனால் என்னால் இவ்வளோ படங்கள்லாம் நடிக்க முடியும். நான் ஒரு வருஷத்துல எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒரு 3-4 படம் தான் நடிக்க முடியும். அதனால எனக்கு இன்னும் நிறைய கதைகள் சொல்லணும்னு ஆசை. ஸோ எப்பவுமே எங்க பேனர்ல எங்க கம்பெனியில நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நாங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றியா வரல. பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்காக இருந்து தட் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ. ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியா இருந்தது இந்த படம். நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை, ஆனாலும் ஒரு அதில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நான் இப்போ இவ்வளோ லாங்குவேஜ்ல நான் எப்பவுமே கதை கேட்குறேன்.
அதாவது பிளாக்மெயில் பார்த்துருப்பீங்க.